குருவின் தினம் ஒரு சுவடுகளில் நிறைய முறை நம்ம இருபுருவ மத்தி, அதாவது நெத்தி பொட்டு, இந்த நெத்தி பொட்டுங்கிற விஷயத்த பல விளக்கங்களை கொடுத்துருக்குறோம். பல இடங்களில் அதனுடைய சத்திய சுரூபத்தை பற்றின விளக்கங்களை கூட நம்ம கொடுத்து அதிலிருந்து மறுமுறை விளக்கங்களில் யாரெல்லாம் முழுமை பெற்றார்களோ அவர்கள் எல்லாம் வெற்றி கண்ட இடத்தில் இன்று வரை எது அவர்களால் நிரூபிக்கப்பட்டதுங்கிறத கூட எல்லோருமே சொல்ல ஆசைப்படுறாங்க. ஒரு வார்த்தைக்குள்ள எத்தனை சூட்சுமங்களை மறைத்து வைத்தாலும் இந்த சூட்சுமம் அனைத்திற்கும் எது காரணம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் இந்த இரு புருவ மத்திங்கிற நெற்றி போட்டுதாங்க. இதுதான் நாம் சிதம்பர ரகசியம்னு கூட சொல்கிறோம். ஆனால் சிற்றென்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் யாரெல்லாம் சித்தம் தெளிய தெளிய இந்த நெத்தி போட்டு நமக்குள் எதனை உணர்த்த ஆசைப்படுகின்றதோ அதனோடு நம்ம பயணித்தாலே போருங்க. இந்த உலகியல் வாழ்க்கை அனைத்திற்கும் ஒரு விடையும் சரி, இந்த பிரபஞ்சத்தின் தெளிவும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. மறுமுறை நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எதையெல்லாம் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோமோ அது ஏன் எதற்குங்கிற வார்த்தைக்குள்ள சூட்சுமமாய் உங்களுக்குள் இந்த இடமே உங்களை ஒளியூட்ட ஆசைப்படுதுங்க. ஏன் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்கவும் ஆசைப்படுதுன்னு கூட சொல்லலாங்க. திரும்பவும் நாங்கள் இந்த இடத்திற்கான மறுமுறை பகுப்பாய்வுக்குள்ள நுழைய காரணம், இதனுடைய அதீத தன்மை யாரையெல்லாம் எப்படியெல்லாம் உற்று நோக்க ஆசைப்படுதோ அப்படியெல்லாம் மீண்டும் மீண்டும் மறித்தும் தரித்தும் ஒவ்வொரு இடத்துலையும் அது மாற்றி மாற்றி காட்டிக்கொண்டே போகுதுங்க. ஒரு மனிதனுக்கு எது முக்கியங்கிறதுலேருந்து எல்லாமே அவர்களுக்குள் மீண்டும் அதே அவதாரம் எடுக்க வேண்டுமானால் கூட அவர்கள் அனைவருக்குள்ளும் எது யார் எங்கிருந்து அது வெளிப்படுவதுங்கிறதுக்கான முழு பிரதிபலனாக அவ்விடத்தையே குறிப்பிடலாங்க. இது எப்படி வெளிப்படுது? எல்லோருக்கும் வெளிப்படுகின்றதா? ஏன் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் பல பேர் இந்த புருவ மத்தியை தான் நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. தியானம், தவம், யோகா அப்படின்ற பேரில் இன்னும் பல பேர்கள் கூட. ஆனால் அதில் அவர்கள் உணர்ந்ததும் சரி, இந்த உலகியல் வாழ்க்கையின் தத்துவத்தை இந்த உலகிற்கு உணர்த்தியதும் சரிங்க. எல்லோருக்கும் இதனுடைய அதிரூபம் எப்படி தென்பட்டதுங்கிறதுக்கு இன்று வரை எங்களால் கொடுக்க முடிந்த ஒரு மாபெரும் விளக்கத்தை தவிர எல்லோராலும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதில் முழுமைத்துவங்கிற ஒன்று இருக்குங்க, மகிமைத்துவம்னு ஒன்று இருக்குங்க. ஒரு சில விளக்கங்களோடு சேர்த்து மறு விளக்கத்திற்குள் நுழையும் பொழுதெல்லாம் அவர்கள் கண்டது எதுங்கிறத எங்களால் கொடுக்க முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவர்களால் எப்படி விளக்கம் கொடுக்க முடியுதுங்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில், அதாவது இந்த பூமி தோன்றியதிலிருந்து, ஏன் இந்த தோற்றுவித்தவர்களே இதை எப்படி உரு கொடுத்தார்களோ அதை போன்று எங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறதையும் இந்த உருவகத்தில் நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோங்க. அப்படி எப்பேற்பட்ட விளக்கங்களை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களால் வார்த்தைகளால் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாகவோ இல்லை வாசகமாகவோ எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவும் அதனுடைய தவதீனமும் கொடுக்க முடியாதுங்க. நிரூபணம்ங்கிற ஒரு வார்த்தைக்குள் உங்களுக்குள் நாங்கள் அனுபவமாக தாங்க கொடுக்க ஆசைப்படுறோம். அப்படி கொடுக்கப்பட்டதான் இத்தனை ஆண்டு காலம், அதாவது பல்லாயிரம் ஆண்டு காலமாக இன்னும் நிரூபிக்கப்பட்ட இடத்திலிருந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் பெயரும் நிலைநாட்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. எங்களுடைய ஆயுட்காலத்திலிருந்து சுமார் 30,000 ஆண்டு காலமாக இந்த வார்த்தையும் இந்த வாசகமும் இவ்விடத்தில் ஏற்படும் ஒவ்வொரு தன்துருவத்தையும் யாரெல்லாம் முழுமைப்படுத்த ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், மகா புருஷர்கள்னு சொன்னாலும் எங்கள் குருநாதர் குருவின் அடிப்படை நாதத்திலிருந்து தான் இவை அனைத்தையும் வெளியிடப்படுதுன்னா அவரால் மட்டுமே இவை அனைத்தையும் இந்த உலகிற்கு மீண்டும் பிரகாசிக்க வைக்க முடியுங்க. நிஜ சத்திய சுரூபத்திற்காக நான் முழுமுறை பயிற்சியாய் முருகனாய் கருவாய் உருவாய் சிவனாய் இன்னும் கணபதியாய் எப்படியெல்லாம் உங்களுக்குள் உருவெடுக்கின்றேனோ உங்களுள் நான் மீண்டும் கணம் பதிக்க விரும்புகின்றேன். உங்களுள் வெளிப்பட்டால் நீங்களே முருகனாய் இருக்கலாம். உங்களை உருகொடுப்பவனாய் நானே மீண்டும் ஆதி சிவனாகவும் இருக்க விரும்புகின்றேன். தருணங்கள் பல மாறலாம், தரித்திரங்கள் பல ஏற்படுத்தலாம், சரித்திரங்கள் பல உருவாக்க எங்களுக்குள் இவை அனைத்தும் சூட்சுமமே என்றால் உங்களுக்குள் நான் அனுபவமே. அதுவும் உங்களுக்குள் கிடைத்தால் அதுவே உங்களுக்கான ஞானம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.